என கருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சொல்ல வருகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், கையிலிருந்து போன காரியத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. கையில் வராத காரியத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. ஆமென். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? உன் கையில் இருக்கிறது போதும் என்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து கொண்டு கரங்களை தட்டி, கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாத, வருங்காலத்தை குறித்து கவலைப்படாத. ஆமென். ஐயோ, என் கையில் இருந்தது போச்சே போச்சே, போனது போனதுதான். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து நீ கவலைப்படாத. ஆமென். நம்ம கையில் வராத காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்காத. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்திருப்பது என்னவோ அதை நினைத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து கொண்டிரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, போதும் என்று சொல்லுகிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. போதும் என்று, ஆமென், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி நம்ம கையில இருக்கிறது என்னவோ, ஆமென், அது போதும். கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கையில் ஒன்றுமில்லாம இல்லை, ஏதோ கொஞ்சம் இருக்கிறது. ஆமென். ஏதோ கொஞ்சம் கிருபை, ஏதோ கொஞ்சம் திறமை, ஏதோ கொஞ்சம் பலன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நாம் ஒவ்வொருடைய வாழ்வில் கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு கிருபை இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென். கொஞ்சம் பலன் இல்லாதவர்களும் ஒருவரும் இல்லை. ஆமென். அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார், ஆமென், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். உனக்கு இருக்கிற இந்த பலத்திலே நீ எழுந்திருந்து போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஆமென். கையை தட்டி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா.